ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் நிலா அக்காவை ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போது நிலாவோட வீட்டுக்கு அவங்களோட அண்ணி வந்துட்டு போனாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இப்படி பாழடைஞ்சு போன பேச்சுலர்ஸ் தங்கி இருக்கிற மாதிரி வீட்டில் நீ இருக்கிறது ரொம்ப தப்பு. நீ இங்கே இருக்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு நிலா நீ என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிரு. என்னோடய ஃப்ரெண்டு வீடு இருக்குன்னு சொன்னேல்ல, நீ அங்கே வந்துரு. நானுமே இப்போ அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருந்தேன். அதனால நீ அங்க வந்துரு நிலா. நீ வேற எங்கேயும் வீடு பார்க்க வேண்டாம். நீ இங்க இருக்கவே வேண்டாம். என்னால 1 மணி நேரம் கூட இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பதில் சொல்றேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு திருவண்ணாமலைக்கு வந்ததுக்கப்புறமா ரொம்ப ஒரு மாதிரி மூட் அப்செட்டாவே இருந்துட்டுருக்குறாங்க மதி. அதாவது நிலாவோட அண்ணி. அப்போ நிலாவோட அம்மா வந்துட்டு, "என்னாச்சு? ஏன் சென்னைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாவே இருக்க?" அப்படின்னு சொல்லவும், அத்தை நான் ஒண்ணு சொல்லுவேன். ஆனா நீங்க கோவப்படக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. "சொல்லு என்னாச்சு? என்னாச்சும்மா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "சொல்லு மதி என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் போய் சென்னையில நிலாவ பார்த்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்கு சென்னையில போய் நிலாவ பார்த்தியா? எதுக்காக பார்த்த?" அப்படி "அவள எங்க எதுக்கு அங்க பார்த்த? நம்மள அ ஏற்காடுல வச்சுட்டு எவ்வளோ கேவலப்படுத்தி பேசினா. அந்த ரெசார்ட்ல அத்தன பேர் முன்னாடி நம்ம தல குனிஞ்சு தானே கிளம்பி வந்தோம். எதுக்கு அவள போய் பார்த்த?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் ஆ மதி இருந்துட்டு, "மனசே கேட்கல அத்த. அதனால தான் போய் பார்த்தேன். ஆனா நிலா ரொம்ப பாவம் அத்த" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அவங்க வீட்ல என்னால 5 நிமிஷம் கூட இருக்க முடியல. பாத்ரூமும் யூஸ் பண்ண முடியல. சுத்தமா வீடு நல்லாவே இல்ல. ஒரு பாழடைஞ்ச வீடு மாரி இருக்குது. நிலா எதுக்காக அங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து ஏதாவது நிலாவ மிரட்டி வச்சிருக்காங்களோ என்னமோ தெரியல. அதனால தான் நிலா அந்த வீட்ல இருந்து வேற எங்கேயும் போக மாட்டேன்றான்னு எனக்கு தோணுது அத்த. அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி எதுவும் தெரியலையே. அப்படி தெரிஞ்சிருந்தா அவள நம்ம ரெசார்ட்ல பார்க்கும்போது எத்தன தடவ தனியா நம்மள வந்து பார்த்தா. அப்பயே அவ சொல்லியிருப்பாள்ல. ஆனா அவளுக்கு அதெல்லாம் கிடையாது. அவ எப்படி அங்க இருக்கிறான்னு தான் எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த அளவுக்கு காதல் அவ கண்ண மறைச்சிருச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு நிலாவோட அண்ணி மதி இருந்துட்டு சொல்றாங்க, "இல்ல அத்த காதல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள அவங்க கிட்ட சொல்லிர்றாங்க. "என்னடி சொல்ற?" அப்படின்னும்போது, "ஆமா அத்த இத தான் நடந்துச்சு" அப்படின்னு சொல்லவும் அவங்க அழுதுட்டுருக்குறாங்க. "அப்புறம் ஏன்டி இவ இன்னும் அந்த வீட்லயே இருக்கிறா? நம்ம போய் அவள கூட்டிட்டு வந்துரலாமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதுதான் அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, மறுபடியும் மறுபடியும் போய் நிலாவ எப்படி அத்த நம்ம கூப்பிடுறது?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்குறாங்க. ஒருவேள அந்த குடும்பத்துக்கு நிலாவ வச்சு ஏதாவது பணம் சம்பாரிக்கணும் அப்படி சொல்லிட்டு நெனச்சுட்டாங்களோ, பேசாம பணத்த எவ்வளவு பணம் கேட்குறாங்களோ அந்த குடும்பத்தில, அந்த பணத்த குடுத்துட்டு நம்ம நிலாவ கூட்டிட்டு வந்துருவோமா? அப்படின்ற மாதிரி நிலாவோட அம்மா வந்து சொல்றாங்க. "அத்தை நீங்க சொல்றது சரியான விஷயம் தான். நீங்க சொல்ற மாரி தான் இருக்கும். நிலா வந்து பணக்கார வீட்டு பொண்ணு. அதனால எப்படினாலும் நிலாவ விடக்கூடாது" அப்படின்னு கூட அவங்க நெனச்சிருக்கலாம். ஏதாவது பேசி மயக்கியிருக்கலாம்ல. அதனால தான் நீங்க சொன்னது சரிதான். அவங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டு குடுத்துட்டு நம்ம நிலாவ கூப்பிட்டுக்குருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "ரொம்ப கஷ்டம் அத்தை அந்த வீட்ல. நீங்களே வந்து கூட பாருங்க. நான் ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க முடியாது. எப்படி நிலா இருக்காங்கன்றது அங்க டவுட்டு தான் அத்த. அதனால அவிங்க அந்த பசங்கள்லாம் தடிமாடுகளா சேர்ந்து அவள எதுவும் மிரட்டி வச்சிருப்பாங்களோன்னு பயமா இருக்கு அத்த. அதனால பணத்த குடுத்துருவோம். பணத்த குடுத்துட்டோம்னா நம்ம நிலாவ விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஆ மதி வந்து சொல்றாங்க. உடனே சரி இப்ப எப்படி நம்ம சென்னைக்கு போறது? எவ்வளோ பணம் வேணும்னு எப்படி கேட்கறது? குத்து மதிப்பா ஏதாவது ஒரு பணத்த எடுத்துட்டு போவோம். அதுக்கப்புறமா கேட்டாங்கனால் கூட நம்ம குடுத்துக்குருவோம். அதனால நம்ம ஒரு நாளைக்கு சென்னை கிளம்பி போவோம் அத்த அப்படின்ற மாதிரி மதி வந்து ஐடியா குடுத்துர்றாங்க. ஸோ, இப்ப மதியும் சரி, நிலாவோட அம்மாவும் சரி 2 பேருமே சேர்ந்து சென்னைக்கு வந்து நிலாவோட ஃபேமிலிக்கு பணத்த குடுத்து, இந்த பணத்து மேல இருக்கிற ஆசைனால தானே என் பொண்ண நீங்க இப்படி ஒரு வீட்ல இருக்க சொல்றீங்க. அதனால இந்த பணத்த வச்சுக்கோங்க. இன்னும் எவ்வளோ பணம் வேணுமோ கேட்டுக்கோங்க. என்னோட நிலாவ நிம்மதியா வாழ விடுங்க. எங்ககிட்ட குடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லப் போறாங்க.